ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படி ட்ரெண்ட் மாறி இருந்துச்சு காலத்தை நான் பார்க்கும்போது. பட் இன்றைக்கி ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட்டில் சில ஸ்டாக்ஸில் எல்லாமே செல்லிங் ப்ரெஷர் இருந்திருக்கு. ஆக்சுவலி நிஃப்டி 23,486 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 181 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். சென்செக்ஸ் 728 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. 77,288 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி 51,209 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 398 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி எடுத்து பார்க்கும்போது இண்டஸ்இண்ட் பேங்கும் ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கும் தான் இன்னைக்கு ஒரு 2% பாசிட்டிவ். இண்டஸ்இண்ட் பேங்க் 655 ரூபாய் க்ளோஸ் ஆயிருக்கு. ரிமைனிங் ஐசிஐசிஐ பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கோட்டக் மஹிந்திரா பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, ஃபெடரல் பேங்க், கனரா பேங்க், ஆக்சிஸ் பேங்க் இது எல்லாமே வந்து ஆவரேஜாக ஒரு ஃபிளாட் நெகட்டிவ்ல வந்து 2% அந்த ரேஞ்சுக்குள்ள நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி இன்னைக்கு ஒரு நெகட்டிவ் ட்ரெண்ட்ல தான் க்ளோஸ் ஆயிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ரைட் ஷேர் ஆக்சுவலி இன்னைக்கு தர்மா டி மார்க்கெட்டில் 5% மேலே நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 233 ரூபாய் க்ளோஸ் ஆயிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா பெருசாக நெகட்டிவ் அப்டேட் இல்லை. பயங்கரமாக செல்லிங் ப்ரெஷர் இன்னைக்கு அதிக அளவில் செல்லிங் இந்த ரைட் ஷேரில் நடந்திருக்கு. அந்த பேஸில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 5% மேலே அடி வாங்கியிருக்காங்க. ரைட் ஷேர் செல்லிங் ப்ரெஷரை பேஸ் பண்ணி பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபெடரல் பேங்க் ஆக்சுவலி இன்னைக்கு 196 போச்சு. கடைசியில் 192ல 1% நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபெடரல் பேங்க்ல ரீசன் பார்க்கும்போது இவங்க அடிஷனல் 4% ஸ்டேக் இந்த ஏஜிஸ் ஃபெடரல் லைஃப்ல வந்து அக்யூசிஷன் பண்ணியிருக்காங்க. 97.44 crores வந்து இதோட வேல்யூஷன் வச்சு அக்யூசிஷன் பண்றாங்க. ஸோ இந்த பேசிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபெடரல் பேங்க் இன்னைக்கு வந்து ஃபோக்கஸ்ல இருந்துச்சு. ஆனால் 1% நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த ஏஜிஸ் ஃபெடரல் லைஃப்ங்கிறது ஜாயிண்ட் வெஞ்சர் பேசிஸ், குறிப்பாட்டு ஏஜிஸ் இன்சூரன்ஸ் இன்டர்நேஷனல் என்வியும் அதே மாதிரி ஏஜிஸ் ஃபெடரல் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி இந்த ரெண்டு கம்பெனியுமே ஜாயிண்ட் வெஞ்சரில் ரன் ஆகிற கம்பெனி தான். இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஃபெடரல் பேங்க் வந்து அடிஷனலாக ஸ்டேக் அக்யூசிஷன் பண்ணுறாங்க. ஸோ ஓவரால் ஃபெடரல் பேங்க்ல இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி வரல எனக்கு தெரிஞ்சு. வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸ்டில் வந்து இதோட வேல்யூஷன் பி ரேஷியோ 11 இருந்தாலும் புக் வேல்யூவோட ஜாஸ்தியாக இருக்குது. அதனால ஃபெடரல் பேங்க்ல இப்போதைக்கு வெயிட் பண்ணுறது தான் பெட்டருங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட் ஐஆர்எஃப்சி இவங்க ஒரு 5000 கோடி லோன் வந்து பார்த்தீங்கன்னா என்டிபிசி ரினோபிள் எனர்ஜிக்கு வந்து கெப்பாசிட்டி எக்ஸ்பென்ஷனுக்காண்டி நாங்கள் ப்ரொவைட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இன்னைக்கு ஸ்டாக் ப்ரைஸ் 129 வரைக்கும் போச்சு. இதெல்லாம் கொஞ்சம் நான் வேல்யூஷன் அதிகமாக இருக்கும்போதே கன்சிடர் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ண தான் செய்யணும். பட் இதில் கொஞ்சம் வேல்யூஷன் ஜாஸ்தியாக தான் இருக்குது ஐஆர்எஃப்சியில். ஸோ வெயிட் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஐஆர்எஃப்சியில் 100 ரூபாய்க்கு கீழே வரும் பட்சத்தில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் டிஎல்எஃப் கொடுத்த அப்டேட் இவங்க ஒரு 50% ஸ்டேக் வந்து டிஎல்எஃப் அர்பன் பிரைவேட் லிமிடெட்ல 497 கோடிக்கு வாங்குறாங்க. சிங்கப்பூர் ரேகோ கிரீன்ஸ்ட் வந்து வாங்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டிஎல்எஃப் வந்து 100% ஸ்டேக் வந்து இந்த டிஎல்எஃப் அர்பன்ல வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் கொண்டு வருவாங்க. அதாவது ஹவுசிங் ப்ராஜெக்ட்ல வந்து நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் சொல்றாங்க. இது வந்து டிஎல்எஃப் கொடுத்த அப்டேட்டு. டாடா ஸ்டீல் கொடுத்த அப்டேட்டு இவங்க வந்து சவுத் வேல்ஸ் கான்ட்ராக்டர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 3 சவுத் வேல் கான்ட்ராக்டர் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா 1.25 பில்லியன் பவுண்ட்ஸ் வந்து அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறாங்க. கிரீன் ஸ்டீல் எட்ஜ் மேக்கிங், அதாவது ஸ்டீலை வந்து முன்னாடி வந்து பிளாஸ்ட் ஃபர்னஸ் பண்ணதை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஆர் ஃபர்னஸில் மாற்றுறதுக்கு அந்த பிளான்ட்டை. ஸோ அதுக்கு வேண்டி ஒரு 300 ஸ்கில் ஜாப்ஸை வந்து லோக்கல் சப்ளை செயினை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு வேண்டி நியூ கான்ட்ராக்ட் வந்து பிரிட்ஜன் பேஸ்டு கம்பெனிஸான டார்லோ லைலாய்ட்ஸ் அண்ட் சன் அவங்கள்ட்ட கொடுத்துருக்காங்க. அடுத்தது வெர்னிக் பில்டிங்ஸ், சொசனியா பேஸ்டு ஆண்ட்ரூ ஸ்காட் லிமிடெட் இவங்கள்ட்ட கொடுத்துருக்காங்க. இதான் அந்த 3 சவுத் வேல்ஸ் கான்ட்ராக்டர்னு சொல்கிறாங்க. இது டாடா ஸ்டீல் கொடுத்த அப்டேட்டு. ஐஆர்இடிஏ கொடுத்த அப்டேட்டு இந்த ஸ்டாக்கும் இன்னைக்கு ஃபோக்கஸில் இருந்துச்சு. 910 கோடிக்கு வந்து பாண்ட்ஸ் இஷ்யூன்ஸ் ஆஃப் பாண்ட்ஸ் மூலமாட்டு டயர் 2 கேபிட்டல் மூலமாட்டு இவங்க நாங்கள் ஃபண்ட் ரைஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஓஎன்ஜிசி இவங்க ஒரு 3300 கோடி வந்து ஓஎன்ஜிசி கிரீன் லிமிடெட்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க. ரைட்ஸ் ஆஃபர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர் அந்த பேசிஸில். அது மட்டும் இல்லாமல் 100% ஈக்விட்டி ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அயனார் ரினோபிள் பவரில் வந்து நாங்கள் அக்யூசியேஷன் பண்ண போகிறோம். அதாவது ஓஎன்ஜிசி என்டிபிசி கிரீன் பிரைவேட் லிமிடெட் இது வந்து இந்த 2 ஜாயிண்ட் வெஞ்சர் கம்பெனி இது மூலமாட்டு இந்த அயனார் ரினோபிள் பவர் பிரைவேட் லிமிடெட்டை நாங்கள் அக்யூசியேஷன் பண்ணோம்னு சொல்கிறாங்க. ஓஎன்ஜிசி கிரீனில் வந்து 3300 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறாங்க. இது ஓஎன்ஜிசியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. என்சிசி ஒரு 10,804 கோடி வந்து பார்த்தீங்கன்னா பாரத் சான்ஷர் நிகம் லிமிடெட் பிஎஸ்என்எல் வந்து ஆர்டர் கிடச்சிருக்கு. டிசைன், சப்ளை, கன்ஸ்ட்ரக்ஷன், இன்ஸ்டாலேஷன், அப்கிரேடேஷன், ஆப்ரேஷன், மெயின்டெனன்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட் டெலிகாம் சர்க்கிள் மத்திய பிரதேஷ் அந்த ஏரியாவில் கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இது என்சிசிக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்குக்கு வந்து அப்டேட் உங்களுக்கு 558.96 கோடி ஒர்த் ஆஃப் டேக்ஸ் டிமாண்ட் வந்து கிடச்சிருக்கு. அதாவது 2023-24 அந்த காலகட்டத்தில் உள்ள டேக்ஸ் டிமாண்டுன்னு சொல்கிறாங்க. இது இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. அசோக் லைலாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எம்எல் இஷ்யூ அதில் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டேக் வந்து நாங்கள் அக்யூசியேஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அசோக் லைலாண்டும் அவங்களோட போர்ட் மீட்டிங்கில் வந்து பேச இருக்கிறாங்க. நாளைக்கு போர்ட் மீட்டிங் கண்டக்ட் பண்ண இருக்கிறாங்க. ஸோ சுமிட்டோ தான் வந்து பார்த்தீங்கன்னா ரஃப்லி பார்க்கும்போது இந்த கம்பெனியில் ஒரு 44% ஸ்டேக் வச்சுருக்காங்க. இஷ்யூ வந்து 15% ஸ்டேக் வச்சுருக்காங்க.
ஸோ அசோக் லைலாண்டு மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா நாங்கள் வந்து இதில் ஸ்டேக் அக்யூசியேஷன் பண்ணோம் ப்ரொமோட்டர் கையிலேருந்துன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இவங்களும் நாங்கள் ஸ்டேக் அக்யூசியேஷன் பண்ண இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் யார் இதை தூக்குறாங்க அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் வந்து பிஸ்னஸ் ஜெயிண்டாக இருக்கிற ஐடிசி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் மகாராஷ்டிரா கர்நாடகா இவங்களுக்கு கூட டைப்பில் வராங்க. எதுக்குன்னு பார்க்கும்போது இந்த வாட்டர் யூஸ் எஃபிஷியன்சி வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு வேண்டி தான் ரிவர் பேசின் ரீஜெவனேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 60 மேஜர் இரிகேஷன் ப்ராஜெக்ட்ஸ் வேண்டி கோதாவரி, கிருஷ்ணா, டாப்பி, ரிவர் பேசின் அந்த ஏரியாலாம் வந்து இந்த இரிகேஷன் ப்ராஜெக்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணுறதுக்கு வேண்டி தான் அந்த மாநில வாட்டர் ரிசோர்ஸஸ் டெவலப்மெண்ட் கூட பார்ட்னர்ஷிப்பில் வராங்க ஐடிசி அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஐடிசிக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. ஆர்இசி வந்து டிரான்ஸ்மிஷன் ப்ராஜெக்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க பவர் கிரிட் அண்ட் இண்டி கிரிட்டுக்கு 11,000 கோடி ஒர்த் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் ப்ராஜெக்ட் அந்த 2 கம்பெனிக்குமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. இது ஆர்இசி லிமிடெட் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் டாடா குழுமம் வந்து பார்த்தீங்கன்னா டாடா எலக்ட்ரானிக்ஸ் மூலமாட்டு குஜராத்தில் தாலேஹரா அப்படிங்கிற இடத்துல வந்து செமிகண்டக்டர் சிப் பிளான்ட் போட இருந்தாங்க. அது வந்து இப்போ கிட்டத்தட்ட நடந்துட்டு இருக்குது. ஸோ அந்த சிப் பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர்ஸில் செட் ஆஃப் ஏக்கர்ஸ் வந்து செட் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து இன்னொரு 80 ஏக்கருக்கு நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம் தால்ஹெரால் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. இது வந்து டாடா குழுமம் கொடுத்த அப்டேட்டு. ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு வேண்டி இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 80 ஏக்கர்ஸ் ஆட்டு அதை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இது டாடா குழுமத்தில் வந்து ஓவரால் அப்டேட்ஸு. சைமன்ஸ் ஆக்சுவலி இந்த சைமன் ஷேர் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் 5% புஷ்னு மேலே போச்சு. ரீசன் என்னன்னு பார்த்தா அவங்களோட எனர்ஜி பிஸ்னஸை வந்து டிமர்ஜர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா NCLT நாட் கிடச்சிருக்கு. ஸோ அந்த பேசிஸில் தான் இன்றைக்கி அந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து மேலே போயிருக்கு சைமன்ஸு. அதுக்கான ரெக்கார்ட் டேட் அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காது ஏப்ரல் 7 அதாவது ஏப்ரல் 7, 2025 அந்த ரெக்கார்ட் டேட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் டேட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 1 டிமர்ஜருக்கான எஃபெக்டிவ் வந்து மார்ச் 25. ஸோ அதுக்கான ரெக்கார்ட் டேட் அந்த எலிஜிபிலிட்டிக்கான ரெக்கார்ட் டேட் வந்து ஏப்ரல் 7. ஸோ எனர்ஜி பிஸ்னஸை டிமர்ஜர் பண்ணுறதுக்கு அவங்களோட NCLT அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. 1:1 அந்த ரேஷியோவில் தான் வந்து ஷேர் ஹோல்டர்ஸுக்கு வந்து ஷேர் கிடைக்கும். அதாவது நீங்கள் ஆல்ரெடி சைமன்ஸில் ஒரு ஷேர் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஷேர் ஃப்ரீயாக கிடைக்கும். நெக்ஸ்ட் விப்ரோவும் GE ஹெல்த் கேரும் இருக்குது. அதாவது விப்ரோ GE ஹெல்த் கேர் இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப்பில் தான் ரன் ஆகுது. ஜாயின் வெஞ்சர் தான் GE ஹெல்த் கேருக்கும் விப்ரோ என்டர்பிரைசஸுக்கும். இவங்க வந்து ஒரு $1 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் இருக்கிறாங்க. ஏன்னா இந்தியாவில் வந்து மேனுஃபேக்சரிங்கை பூஸ்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வேண்டி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியன் மார்க்கெட்டில் 2030 70% ஆஃப் ப்ராடக்ட் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கும். இப்போ வந்து 40 to 45% அப்படின்னு சொல்கிறாங்க. டொமஸ்டிக்கில் மேனுஃபேக்சரிங் இன்க்ரீஸ் பண்ணணும் ப்ளஸ் வந்து எக்ஸ்போர்ட் அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து விப்ரோவோட என்டர்பிரைசஸ் அந்த குழுமம் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நிஃப்டி 50 இவங்க ஜொமேட்டோ வராங்க. நெக்ஸ்ட் வந்து ஜியோ ஃபினான்ஷியல் வராங்க. பிரிட்டானியா வெளியே போகிறாங்க. BPCலாம் வெளியே போகிறாங்க. ஸோ இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ளே வராங்க. நான் அது ஃபுல் ஆர்டிக்கல் வந்து அதாவது எந்தெந்த இண்டெக்ஸில் எந்தெந்த ஸ்டாக் வெளியே போகுது இதெல்லாம் உள்ளே வருது அப்படின்னு சொல்லி நான் வந்து டெலகிராம் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸாக அதை வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. L&T வந்து ஒரு 10,000 கோடி ஒர்த் ஆஃப் ஆர்டர் வந்து அவங்களுக்கு ஒரு லார்ஜஸ்ட் ஆர்டர் கத்தாரில் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது L&T லார்சன் அண்ட் டூப்ரோக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு $1 பில்லியன் ரைஸ் பண்ணுறாங்க. சிண்டிகேட்டட் டாலர் லோன் மூலமாட்டு ஃபாரின் கரன்சி டெட் மார்க்கெட்டில் வந்து நாங்கள் இதை ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா UPL 650 க்ளோஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலி இந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. அவங்களோட 4th குவார்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் குவார்ட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி வருகின்ற குவார்ட்டர்ஸ் வந்து அவங்களோட 4 வருஷத்துல இது ஒரு பெஸ்ட் குவார்ட்டராக இருக்கும். ஸோ 100% வந்து இந்த ஸ்டாக் மேலே போகும் அப்படின்னு சொல்லி அனாலிஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பட் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பெருசாக எந்த மூமெண்ட்ஸுமே இல்லாமல் இருக்குது. ஆக்சுவலி UPL வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக எனக்கு தெரிஞ்சு அந்த நம்ம கன்சிடர் பண்ணதுனால 630 ரூபாய்க்கு கன்சிடர் பண்ணோன்னா அதோட தாண்டி தான் இப்போ ட்ரேட் ஆகுது UPL. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். 700 ரூபா வரைக்கும் போகும்னு சொல்கிறாங்க ப்ரைஸ் டார்கெட்டு. ஆனால் நான் சொன்ன மாதிரி சில அனாலிஸ்ட்லாம் வந்து இன்க்ரெட்டெல்லாம் 1289 ரூபா சொல்கிறாங்க. போனால் நல்லது தான். வெயிட் பண்ணி பார்க்கலாம் போகுதா இல்லையான்னு சொல்லி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த அமர்ராஜா நெக்ஸ்ட் வந்து இந்த எக்ஸைடு இவங்க எல்லாமே எனக்கு ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் போச்சு. கடைசியில் அமர்ராஜா 1041 ரூபாவில் 1.5% நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்குது. ஸோ ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த ஹைப்ரிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் வெஹிக்கிள் எலக்ட்ரிக் அண்ட் ஹைப்ரிட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இவங்களுக்கு கோர் ஆட்டோ காம்பனன்ட்ஸ் ஆட்டு இந்த லித்தியம் அயன் பேட்டரிஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து அதோட ரைசிங் லிமிட் வந்து 200 கோடியாக இருந்ததை இனி வந்து 300 கோடியாட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு கோர் ஆட்டோ காம்பனன்ட். இந்த லித்தியம் அயன் பேட்டரி வந்து இந்த ஹைப்ரிட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இது வந்து கோர் ஆட்டோ காம்பனன்ட் அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அதுக்கு ஒரு சேஃப் கார்பன் த்ரெஷ்ஹோல்டாட்டு கொண்டு வராங்க, எக்ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அந்த பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அமர்ராஜா நெக்ஸ்ட் வந்து எக்ஸைடு வந்து மேலே பேருக்கு எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸில் ஆப்போசிட்டிவ் வரது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு 950 வந்துச்சு. அப்போமே நம்ம யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் நம்ம மிஸ் பண்ணோம் இன்னும் டவுன் போகும்னு சொல்லி. ஸோ வெயிட் பண்ணி பொறுமையாக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஏர்டெல் கொடுத்த அப்டேட் இவங்க IPT சர்வீஸை வந்து கொண்டு வராங்க 2000 சிட்டிஸுக்கு. டெல்லி, ராஜஸ்தான், அசாம், நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டில் 699 ரூபாய்க்கு பிளான் ஸ்டார்ட் ஆகுது.
கிட்டத்தட்ட 29 ஸ்ட்ரீமிங் ஆப்ஸ், 600 டிவி சேனல்ஸ், ஒய்ஃபை கஸ்டமர், 30 டே ஃப்ரீ ட்ரையல் எல்லாமே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப்பில் தான் இது ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது வந்து ஏர்டெல் கொடுத்த அப்டேட்டு. ஈஸ்ட் மை ட்ரிப் வந்து ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் நியூசிலாந்து டூரிசம் கூட போட்டிருக்காங்க. இது வந்து ட்ராவல் அண்ட் டூரிசம் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு வேண்டிதான். கெயில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் ரெகுலேட்டரி போர்டு அப்ரூவல் கிடச்சிருக்கு. அவங்களோட கீ பைப்லைன் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு வந்து அப்ரூவல் கிடச்சிருக்குது. குறிப்பாட்டு பேன்வெல் நேச்சுரல் கேஸ் பைப்லைனு, தாகஜா உரான் டாபோல் பைப்லைன் இந்த கெப்பாசிட்டியை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு இப்போ 19.9 மில்லியன் மெட்ரிக் ஸ்டாண்டர்ட் கியூபிக் மீட்டராக இருக்கிறத 22.5 மில்லியன் மெட்ரிக் ஸ்டாண்டர்ட் கியூபிக் மீட்டராட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பெட்ரோலியம் ரெகுலேட்டரி வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இது கெயிலுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. மாருதி சுசுகியோட போர்டு 7410 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஹரியானாவில் கார்கோடா அப்படிங்கிற இடத்துல வந்து தேர்ட் பிளான் போடுறதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. 2.5 lakh யூனிட்ஸ் பர் இயர் வந்து இதில் ப்ரொடக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாருதி சுசுகி ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. ஐசிஐசிஐ பேங்கோட அந்த ஷேர்ஸ் எல்லாமே உங்களுக்கு அலர்ட் ஆயிருக்கும். ஸ்வாப் ரேஷியோக்கான டேட் இன்னைக்கு முடிஞ்சிச்சு. ஸோ நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஐசிஐசிஐ பேங்க் அந்த டீலிஸ்டிங் ஐசிஐசி செக்யூரிட்டிஸ் டீலிஸ்ட் பண்ணி ஐசிஐசிஐ பேங்க் ஷேர் உங்களுக்கு கிடைக்கும். 100 ஷேர் அங்கே இருந்துச்சுன்னா உங்களுக்கு 67 ஷேர் கிடைக்கும். ஸோ அது எல்லாமே இன்றைக்கி அலர்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.